ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பெரிய நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது நம்ம உடம்பு சரியில்லாத டைமில் கோல்ட் அண்ட் காஃப் இருந்தாவோ நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டா இது நமக்கு மருந்தாக செயல்படும். ஏன்னா இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. இதுக்கு நெல்லிக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொட்டையை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம், அது தேவைப்படாது. இதை மிக்ஸி ஜாரை வச்சு நல்லா நைஸாக அடித்து எடுத்துக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இதுதான் ரைட் கன்சிஸ்டன்சி. இந்த அளவுக்கு நைஸாக அடித்து எடுத்துக்கிட்டால் போதும். இது கூடவே என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா 3 வரமிளகா, ஜீரகம் 1/4 டீஸ்பூனு, 1.5 இன்ச்சு இஞ்சி, 10 பல்லு பூண்டு, 2 தக்காளி. பெரிய தக்காளி அப்படிங்கிறதுனால நான் 2 எடுத்திருக்கேன். சின்ன தக்காளியாக இருந்தால் 3 கூட எடுத்துக்கலாம். இதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் நைஸாக அடித்து எடுத்துக்க போகிறோங்க. நீங்கள் ஒன்றாவே அடிச்சுக்கலான்னு நினச்சிருப்பீங்க. ஏன்னா நம்ம நெல்லிக்காய் கூட இதெல்லாம் சேர்த்து அடிக்கும் பொழுது அந்தளவுக்கு நமக்கு நைஸாக அரைப்படாது. அதுக்காக அதை தனியாகவும் இதை தனியாகவும் அரைச்சி எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மேல் பாதியை நீக்கிட்டு இப்போ நம்ம கட் பீசஸை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். இந்த தக்காளியும் அதே மாதிரி செஞ்சுக்கலாம். இதுக்கு தண்ணி தேவைப்படாது. நான் தண்ணி இல்லாமல் தான் நல்லா நைஸாக அடித்து எடுத்திருக்கேன். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு திக் கடாய் இருந்தால் அது யூஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் 4 டேபிள் ஸ்பூன். நான் நல்லெண்ணெய் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ஆயிலாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஊறுகாய்னாவே ஆயில் ரொம்ப முக்கியம். அதனால் 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஜீரகம் 1/4 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன். வெந்தயம் கொஞ்சமாக வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி வெடித்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி பேஸ்ட்டை இப்போ ஆட் பண்ண போகிறோம். இது கூடவே நெல்லிக்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்ல தண்ணி மாதிரி இருக்கு இல்லையா? நம்ம மீடியம் ஃப்ளேமை மெயின்டைன் பண்ணிவிட்டு இதை தண்ணி பூரா இழுக்கிற அளவுக்கு கொண்டு வரணும். கொஞ்சம் கல்லுப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் ஆகும். தண்ணி நல்லா இழுத்துருச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஜாகரி சேர்த்துக்கிறேன், வெல்லம். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெல்லம் போட்டோடனே கொஞ்சமாக தண்ணி விடும், அதுவும் தண்ணி இழுக்கணும். பாருங்கள், ஊற்றின ஆயிலெல்லாம் லைட்டாக வெளியில் வரும். திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இதுதான் நமக்கு பிக்கிளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது எடுத்துடலாம். இப்போது நம்ம பிக்கிள் ரெடி ஆகிடுச்சு. இப்போது கேஸை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம எடுத்து ஆற வச்சிடலாம். கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டுங்க. இப்போது தாளிக்கிற கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலை லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இதையும் ஆற வச்சிடலாம். இது ரெண்டும் நல்லா ஆறணுங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா நீங்கள் ஒரு கிளாஸ் ஜாருக்கு அதை மாற்றிக்கலாம். தண்ணி இல்லாமல் இருந்தால் பிக்கிள் நமக்கு சீக்கிரம் கெடாது. இப்போது இது மாதிரி செஞ்சுக்கோங்க. அந்த ஆயிலை மேலே நம்ம ஊற்றணும். ஆயில் இருக்க இருக்க நமக்கு பிக்கிள் கெட்டு போகாமல் இருக்குங்க. இந்த பிக்கிள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். 2-3 வாரத்துக்கு கெடாமல் அப்படியே இருக்குங்க. இந்த ஊறுகாயை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.